ஸ்ரீ சாமி கார்ஸ் நடத்தும் மாபெரும் யூஸ்டு கார் மேளா. இடம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் மகால் வளாகம், கோவை. தமிழகத்தில் சாலை வசதிகள் சரியில்லை என பாஜகவை சேர்ந்த சரத்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். வாஜ்பாய் நூற்றாண்டு விழாவில் கலகலப்பாக அவர் பேசியதை காண்போம். பாண்டிச்சேரியில் வரும்போது சிறப்பாக வந்துச்சு. தங்க நாற்கரை சாரி ரோடு நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து ஆட்டம் வந்துருச்சு. நாங்கள் ஆனால் பாண்டிச்சேரியில் தான் ஆட்டம் வரணும். அதே மாதிரி சென்னை வந்து ஆட்டம் வந்துச்சு. நாங்கள் உடனே நான் சொல்ல திருச்சிக்கணும். நம்ம இல்லைங்க, சென்னை வந்தாலும் ரோடுனால ஆட்டம் வந்துச்சு, பாண்டிச்சேரியில் ஆட்டம் தன்னாலே வரும்னு சொல்லணும். ஆக அந்த மாதிரி ஆட்டமாக இருக்குது. நானே வந்து உட்காந்து போனால் எங்கே போகிறோன்னு தெரியல. பிரசவத்துக்கு வந்து வாகனம் இலவசம் போட வேண்டாம். பிரசவத்துக்கு சென்னை ரோடுக்கு சென்றால் இலவசம் தான். அந்த அளவு ரோடு. இதெல்லாம் சொன்னால் வந்து குற்றம் சொல்கிறான்னு நினைப்பாங்க. என்ன பாரதிய ஜனதா தன்னை இணைத்துக் கொண்ட பிறகு குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். நடக்கின்ற உண்மையை சொல்கின்றேன். மந்திரி ஆகலாம், நாளைக்கு கொள்ளடிக்கலாம், உள்ள போலாம், நாளைக்கு மந்திரி ஆகலாம். ஆக தேசம் எதை நோக்கி செல்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 2026 போட்டிகள் பல இருக்கலாம். 11.5 தனியாக, கூட்டணியாக 18.5. இது நிச்சயமாக 36 40 மாறும் என்பது உறுதி கூறுகிறேன். அவர் போற கிறிஸ்துமஸ் விழாக்கு போயிட்டு நான் வந்து கிறிஸ்டியன் சொல்றாரு. ஏன் தைரியமா சொல்றேன்? நான் இந்து தான் சொல்லுங்களேன். இந்து தான் கிறிஸ்தவ பண்டிகை கொண்டாட வந்துக்கிறேன் சொல்லுங்கள். நான் இந்து தான் இஸ்லாமிய பண்டிகை கொண்டாட வந்துக்கிறேன் சொல்லுங்கள். இந்துன்னு சொன்னா தப்பான வார்த்தையாகி போச்சு. இப்பெல்லாம் எனக்கு புரியல. எனக்கே பயம் வருது. நான் ருத்ராட்சை ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருக்கேன். எனக்கு பாரதிய ஜனதா சேர்ந்த ருத்ராட்சை போட்டீங்கன்றாங்க. குங்குமம் வச்சுட்டு வரீங்க. நீ புத்தி அப்படிதான் வச்சிருந்தேன். கலைஞரே வைக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது எப்ப நான் வச்சுக்கும் போது நான் சாமி பக்தி உள்ளவன். அப்படி இருக்கும்போது நம் அடையாளத்தை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உறுதியாக சொல்கிறேன். ஸ்ரீ சாமி கார்ஸ் நடத்தும் மாபெரும் யூஸ்டு கார் மேளா. இடம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் மகால் வளாகம், கோவை.